அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வச்சிருக்கிறது எம்ஜிஆர் தொப்பிங்கிறாரு. வெக்கமா இல்ல? எம்ஜிஆர் தொப்பிக்கும் உன் தொப்பிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? அந்த அம்மா பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவோட புருஷன் இன்னொரு கட்சியை தொடங்கிட்டு போயிட்டேன். மதுசூதனன் டெபாசிட் கூட வாங்க மாட்டாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரணம், இங்கிட்டு ஒரு நாடகம் அங்கிட்டு ஒரு நாடகம். நீ 1000 ஜெயலலிதா மாதிரி நாடகம் போட்டாலும் மொழி திருட்டு மொழி, அதை மாற்ற முடியல. பால்கனியிலே கட்சி தொடங்கி பால்கனியில நின்று போன கட்சி. அது யாருன்னா ஜெயலலிதா அம்மாவோட அன்னை மக. முதலமைச்சராக இருக்கும்போது உன் தலைவியை போய் நீ சந்திக்க முடியாத ஒரு வக்கில்லாத ஓ பன்னீர்செல்வம் இப்போ போய் அம்மாவுக்கு விசாரணை கமிஷன் வைக்க போறாங்க. யார்கிட்ட ஏமாத்துற? இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி 3ஆ உடைஞ்சு 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அதில் ஒவ்வொரு குரூப்பும் எப்படிப்பட்ட குரூப்புங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குரூப்புக்கு தலைவி யாருன்னாக்க, பெங்களூரில் ஜெயிலில் இருக்கிறதா ஒரு குரூப்போட தலைவி. இன்னொரு குரூப்புக்கு தலைவர் யாருன்னாக்க, 20 நிமிஷம் ஜெயலலிதா அம்மாவோட சமாதியில் நாடகம் போட்டு எனக்கு அந்த அம்மாவோட மரணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்துக்காரர் ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒரு நாடகம் போட்டு லைட் மரத்தை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு குரூப்பு எதுன்னா, பால்கனியிலே கட்சி தொடங்கி பால்கனியிலே நின்று போன கட்சி. அது யாருன்னா ஜெயலலிதா அம்மாவோட அன்னை மக. ஜெயலலிதா மாதிரியே முகம் உருண்டையாக இருக்குங்கிறதுக்காக கட்சிக்கு வந்துச்சு. அது எப்படி கட்சியை தொடங்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்பி நின்றுக்கிட்டு இருந்த கூட்டம் பூரா அந்த அம்மா என்ன பேசுது, எவ்வளவு நேரம் பேசுதுன்னு கண்டுபிடிக்க கூட முடியல. அந்த அம்மா எப்படி ஆரம்பிச்சிச்சு கட்சின்னா, நான் எனது பேரவையை துவக்கி என் அத்தையின் கனவை நனவாக்கி அத்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு அண்டாவில் 5 கிலோ கோதுமை மாவை வாங்கி அல்வா கிண்டி ஒவ்வொருத்தருக்கும் வாயில் உருட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவோட புருஷன் இன்னொரு கட்சியை தொடங்கிட்டு போயிட்டேன். அந்த கட்சி எப்படி சின்ன பின்னமாக சீரழிஞ்சு போய் கிடக்குது பாருங்க. அதில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் தலைவி உட்காந்துருக்கு. இங்கே அவர் தொப்பியை போட்டு வாட்டு காட்டுக்கு இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வச்சிருக்கிறது எம்ஜிஆர் தொப்பிங்கிறாரு. வெக்கமா இல்ல? எம்ஜிஆர் தொப்பிக்கும் உன் தொப்பிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? இன்னைக்கு டிடிவி தினகரன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு அவர் மட்டும் பதில் சொல்லட்டும். உனக்கு தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா, உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் படம் VK சசிகலா படத்தை போட்டு ஓட்டுக்கல்யா பார்ப்பான். VK சசிகலாவின் சின்னம் தொப்பி போடு. இன்னைக்கு சசிகலாவோட படத்தை போட்டு ஓட்டு கேட்க முடியாத துப்பு இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு அது ஓட்டு கேட்டுக்கிட்டு தெரியுது. இன்னைக்கு சசிகலாவோட படத்தை எங்கேயாவது பார்த்தாலே சின்ன பிள்ளைய 2 கண்ணையும் ஓட்ட போட்டு விட்டுருக்கேன். ஏன்டா அந்த அம்மா கண்ணை குருடாக்குற? இந்த அம்மா தான் ஜெயலலிதா அவர் ராத்திரி அருவானில் வெட்டுச்சாங்க. யார்? 3 வயசு பையன். அவனுக்கு தெரியுது சசிகலா தான் ஜெயலலிதாவை கொன்றுச்சுட்டு கண்ணை ஓட்ட போடுறேன். மூஞ்சியில சாணி அடிச்சு விடுறேன். தலையை அப்படியே கிழிச்சு விடுறேன். அந்த சசிகலாவோட போஸ்டர் 2ஆ கிழிச்சு அப்படியே நடுவில் அப்படி கிழிஞ்சு தொங்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவியோட கண்ட்ரோலில் இருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு ஓட்டு கேட்டு எத்தனை அமைச்சருங்கிறேன். இன்னைக்கு நான் கேட்குறேன், சசிகலாவினுடைய படத்தை போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு வக்கில்லாம அந்த டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் 57,000 வீடு கட்டி கொடுப்பேன்னு. நான் ஒருத்தர் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க வீட்டை, குடியிருக்கிறவங்க வீட்டை திருட்டுத்தனமா எழுதி வாங்காம இருந்தாலே போதுமையா, நீ அந்த வேலையை செஞ்சா போதும். ஆனா 17 வருஷம் அந்த ஜெயலலிதா அம்மையாரால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு அவர் எந்த தைரியத்தில் இன்னைக்கு அம்மாவின் கனவை நனவாக்குவோம். யாரு? அவர் அது இடத்துக்கு போகுது.
இந்த சசிகலா அம்மா ஒரு 15 நாள் படுத்தின பாடு நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா 2 பக்கமும் சுருட்ட தலையா இருந்த தலை ஒரு நாள் ராத்திரியில் அப்படியே அயன் பண்ணிட்டாங்க. மழை தலையை அப்படியே அயன் பண்ணி அப்படியே ஒட்டிடுச்சு. இவ்வளோ பெரிய மூக்குத்தி போட்டிருந்த மூக்குத்தியை காணாம். கழுத்து வரைக்கும் ஜாக்கெட் போட்டிருந்த கழுத்து மூடிக்கிருச்சு. பின்னாடி ஜெயலலிதா அம்மா மாதிரியே கருப்பு துணி வச்ச கொண்ட கும்பிடெல்லாம் மாறிடுச்சு. நீ 1000 ஜெயலலிதா மாதிரி நாடகம் போட்டாலும் மொழி திருட்டு மொழி, அதை மாற்ற முடியல. இன்னைக்கு அப்படி ஜெயலலிதா மாதிரி வேஷம் போட்ட நாடகம் போட்ட அந்த கட்சி தலைவருடைய நிலைமை இன்னைக்கு எங்க இருக்கு பார்த்தீங்களா? அதை விடுங்க. நம்ம ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, அவர் கூட்டிகிட்டு தெரியுதாரு பாருங்க. அவர் கூட இருக்க ஆளுகளையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஒருத்தர் யாருன்னா வேட்பாளர் மதுசூதனன் லைட்டு மரம் மாதிரியா இருக்காரு. இந்த அப்படியே இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா உயிரோட திருப்பி வந்தால் முதல்ல அந்த ஆளை தான் கூப்பிடும். மதுசூதனன் வாப்பா, அம்மா உயிரோட வட்டீங்களா, வாயாங்க வா போன்ற ஒரு கேள்வி கேட்கணும். நான் செத்து அடுத்த நாள் போய தோரத்தில் சசிகலாவுக்கு பக்கத்தில் நீ தானே கும்பிட்டுக்கிட்டு நின்ன. அது ஆமாம்மா, என்னடா நோமம்மா, நான் உயிரோட இல்லைங்கும் போய் அங்கே கும்பிட்டேன். அதுக்கப்புறம் அதையே பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தேன். அதையே சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து காலில் உழுக போன நீ தானே. அங்கேயே ஏன் இல்லாமல் இப்போ பன்னீர்செல்வத்திட்ட ஒடியாந்துருக்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மா கேட்டா ஜெயலலிதாவே சொல்லிடுவாங்க, அவர் கொடுக்குற பணம் 10 இங்கிட்டு ஒடியாந்தியா நீ மனுஷன் ஆயா நீ. ஜெயலலிதா அம்மா உயிரோட வந்து கேள்வி கேட்டால் நிறைய பேர் எங்கே போயிடுவான்னு தெரியாது. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு மதுசூதனனை கூட்டிட்டு வாராரு. அவரு பண்ண கூத்து இருக்கு பத்தியா, திடீர்னு வந்து சமாதியில ஒரு 20 நிமிஷம் அம்மாட்ட பேசுறாராம். நான் நாடகம் விடாட்டியா ஐயா எந்திரிச்சு திடீர்னு பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த அம்மாவோட ஆன்மா என்னிடம் பேசியது. என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்யப்பட்டு விட்டார். என்னை அவமானப்படுத்தி விட்டார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, இப்ப நான் கேட்கிறேன், கட்டாயப்படுத்தி ராஜினாமா வாங்கிட்டாங்கன்ட்டு உங்க அம்மாவோட ஆன்மா பேசிச்ச. உங்க அம்மாவோட ஆன்மா எப்ப பேசியிருக்கணும் உங்கள்கிட்ட? 2000 பேர் பொதுக்குழுவை கூட்டி வி.கே. சசிகலாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அந்த காகிதத்தை தூக்கிட்டு ஓடினது யாரு? லப்படி லப்படி லப்படின்னு ஓடி அம்மம்மா மம்மம்மா சின்னம்மா பொன்னம்மா கண்ணம்மா அப்படின்னு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தது ஓ பன்னீர்செல்வம் தான். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னு சின்னம்மாவை முன்மொழிஞ்சது யாரு? ஓ பன்னீர்செல்வம். அப்ப எல்லாம் ஜெயலலிதாவோட ஆன்மா கூப்பிட்டு பன்னீர தப்பு பண்ற பன்னீர் வேணாம் பன்னீர் அப்படின்னு ஜெயலலிதாவோட ஆன்மா சொல்லலை. அது அப்ப கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்க. ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போடுறதை பார்த்து சொல்லியிருக்கணுமா வேணாமா? அப்பையும் சொல்லாம அப்ப ராஜினாமா கடிதத்தில் போய் கையெழுத்து போடுறப்ப ஜெயலலிதா ஆன்மா வந்து பன்னீர் போட்டுறாத பன்னீர உன்னைய போட்டுருவாங்க, அவங்க என்னையவே போட்டுருவாங்க, போட்டுறாத பன்னீர் சொல்லியிருக்கணுமா வேணாமா? அப்பெல்லாம் ஜெயலலிதா ஆன்மா பன்னீர்செல்வத்திட்ட பேசலையா, இப்ப பேசுதான். இப்ப வந்து நம்மள்கிட்ட சொல்றாராம், அம்மாவோட ஆன்மா என்கிட்ட பேசுச்சு. வெக்கமா இல்லை? 75 நாள் ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்தது பன்னீர்செல்வம் தானே ஐயா. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அப்போலோ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் முதலமைச்சர். அப்போலோ ஆஸ்பத்திரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஓப்பன் த டோர். ஹூ இஸ் பிரதாப் ரெட்டி? முதலமைச்சர் வந்திருக்கேன், போலீஸ் கமிஷனரை கூப்பிடு, டிஜிபியை கூப்பிடு, ஓப்பன் த டோர் ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல். தரடா, சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கேன், என்ன மூடி இருக்க? ஓப்பன் த டோர். என் தலைமையை நான் பார்க்கணும். போக வேண்டியதானே?
முதலமைச்சராக இருக்கும்போது உன் தலைவியை போய் நீ சந்திக்க முடியாத ஒரு வக்கில்லாத ஓ பன்னீர்செல்வம் இப்போ போய் அம்மாவுக்கு விசாரணை கமிஷன் வைக்க போறாங்க. யார்கிட்ட ஏமாத்துற நாடகம் அது? அப்ப ஏன் உன்னையால உள்ள போக முடியல? நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம்ல. அவரால் போய் நேரம் அவர் முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி நேரம் உள்ள போய் ஜெயலலிதாவை பார்த்து எங்க அம்மா நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சொல்லியிருக்க வேண்டியானையா. யாருக்கு பயந்திருந்த? அப்படிப்பட்ட ஒரு தொடை நடிகை இன்னைக்கு மதுசூதனை காமிச்சு ஓட்டு கேட்டு வர்றாரு. அந்த அம்மா மேல தப்பு இல்லை, கூட அப்படி ஆளை வளர்த்து வச்சிருக்கு 30 வருஷம். அந்த கூட இருந்த ஆள்ல ஒரு ஆள் தான் 17 ஆண்டுகளுக்கு முன்னால் என் வாயில் படியவே மிதிக்க கூடாது என்று ஜெயலலிதாவால் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு வெட்கமில்லாமல் ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் டிடிவி தினகரன், கொள்ளைக்காரன். அவர் மக்களை சந்தித்து திருடுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கின்ற அந்த முகத்தை பார்த்து நம்பி விடாதீர்கள். நாளை வெற்றி அடைய போவது எங்கள் உதயசூரியனின் மருது கணேஷ் அவர்கள் தான் என்பதை ஆர்கே நகரத்து மக்கள் என்றோ முடிவு செய்து விட்டார்கள். அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு விசாரணை கமிஷன் வைக்க போறேன்னு சொல்ற அந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு 9 எம்எல்ஏக்களை கூட வச்சுக்கிட்டு அவர் சுத்திட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிற ஆளுகளை பாருங்க, யாரும் ஒவ்வொருத்தரும். PH பாண்டியன், அது பூரா ஜெயலலிதா அம்மாவால் துரத்தியடிக்கப்பட்ட ஆள் பூரா இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டான். நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, PH பாண்டியன் எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி காலாவதியான குரூப்பு. அதுகளை பூரா வச்சுட்டு பன்னீர்செல்வம் மதுசூதனன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வருவார். எங்க வெற்றி வருவார்? மதுசூதனன் டெபாசிட் கூட வாங்க மாட்டாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரணம், இங்கிட்டு ஒரு நாடகம் அங்கிட்டு ஒரு நாடகம், 2 பேரும் சேர்ந்து இன்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இன்னைக்கு கொள்ளையடிக்க வாய்ப்பு தாருங்கள், திருடுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று ஒரு மனிதன் 17 ஆண்டுகள் அரசியத்தில் அஸ்தமனமாகி போய் அதிமுகவிலே உறுப்பினராக கூட இல்லாமல் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக ஒரே நாளில் துணை பொதுச் செயலாளராகி இன்னைக்கு ஓட்டை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஒருவர், திருடுவதற்கு வாய்ப்பு தேடி. ஒரே நாள்ல முதல்ல துணை பொதுச் செயலாளர், அடுத்த நாள் சட்டமன்ற உறுப்பினர். எக்கையா நடக்குமாயா? வீட்டில் குழந்தை பிறக்குது, உங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னா இந்த குழந்தை தாய் முகத்தை பார்க்கறதுக்கே 3 மாசம் ஆகும், சிரிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும், பிறண்டு படுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், எந்திரிச்சு நிற்க 1 வயசு ஆகும். எந்த குழந்தையாவது பிறந்து நர்சமா கொண்டு வந்து கொடுத்தோன்னா பெத்த தாயை பார்த்து அம்மா நல்லா இருக்கியா, எங்க அப்பா அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுங்க. அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுங்களா? குழந்தை பிறந்தோன்னு பேசிருச்சு, கொஞ்சம் உபயோகமா இருக்கு அப்படின்னு பெட்டில் போட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த அம்மா வந்திருக்கு, பிள்ளைக்கு மீசம் வளர்ந்துருச்சு. அம்மா கல்யாணம் முடிச்சு வை அப்படிங்கிறது. 10:30 மணிக்கு பெண்ணு பிறந்துட்டு 12:30 மணிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்ற. பொண்ணு பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கு, அதை முடிச்சு வை எனக்கு அப்படின்னு சொன்னா இது நடக்குமா? பிறந்த குழந்தை 10:30 மணிக்கு பிறந்து 12:30 மணிக்கு மீசம் முளைச்சு 1:30 மணிக்கு கல்யாணம் பண்ணி 4:30 மணிக்கு புள்ள பெத்த மாதிரி தான் 10ஆம் தேதி உறுப்பினராகி 12ஆம் தேதி பொதுச் செயலாளராகி இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டா பிறந்த குழந்தைக்கு மீசம் முளைஞ்சு புள்ள பெத்த கதை தாயா டிடிவி தினகரன் இன்னைக்கு ஓட்டு கேட்டு வருகிறது.